தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम की महिमा हो. திருச்சபையின் 53வது ஆண்டு நிறைவு நாளை நாம் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். और परमेश्वर की बड़ी दया से कलीसिया के 53 साल को की खत्म होने का इस वार्षिक त्यौहार में प्रभु हमें मिला है. प्रभु को धन्यवाद करेंगे. கடந்த 53 ஆண்டு காலமாக கர்த்தர் திருச்சபையை பாதுகாத்து பராமரித்து வந்தார். पिछले 53 साल तक परमेश्वर ने कलीसिया को संभाला, उसे चलाया, पालन पोषण किया. பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் சபை உறுதியாக கட்டப்பட்டிருக்கிறது. चट्टान जो हमारा मसीह जो है उस पर मजबूती से जो है कलीसिया जो है कि खड़ा है. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்வது இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்குரைத்தார். प्रभु यीशु ने कहा कि अर्धलोक का जहन्नुम का दरवाजा उस पर आके प्रभुता प्रबल ना होगा. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த உபகாரங்கள் நன்மைகள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது. परमेश्वर ने हमारी जिंदगी में किए भलाई और एहसान आके बेशुमार है. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். हर एक परिवार को परमेश्वर आशीष करते आए. பலவிதமான நெருக்கடிகள், कई तरह की मुसीबतें, பல சோதனைகள், कई आजमाइश, பல அழுகைகள், कई तरह के जो के विलाप करना, பல வருத்தங்கள் இருந்த போதிலும் कई गम होने के बावजूद நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். तो अभी मसीह में हम कायम रहने के लिए प्रभु ने अनुग्रह किया. ஆண்டவரை விட்டதாவது நாம் ஏதாவது பின் சென்றதாவது போய்விடாமல் இருப்பதற்காக परमेश्वर से हम दूर नहीं जाना चाहिए करके பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நம்மை அபிஷேகித்திருக்கிறார். पवित्र आत्मा ने हमें अभिषेक किया है करके हम देखते हैं. தேவனுடையவர்கள் கிறிஸ்துவுடையவர்கள் ஆண்டவரை விட்டதாவது ஒருபோதும் பின்வாங்கி போவது இல்லை. जो मसीह में है वो हर गिजा के पीछे नहीं हटते. ஆண்டவர் தம்முடைய திருச்சபையை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வந்தார். अब तक परमेश्वर ने कलीसिया को संभाला. நாம் அதாவது ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக நான் பிரவேசிக்க போகிறோம். एक नए साल में हम आके दाखिल होने वाले हैं. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் புதிய ஆண்டை நாம் அதாவது சந்திக்க போகிற நாம் नए साल को जो हम आके जो देखने वाले हम கடந்த ஏதாவது காலங்களில் நடந்த ஏதாவது வருத்தங்கள் கஷ்டங்கள் ஏதாவது பாராதபடிக்கு पिछले साल जो वे दुख को गम को हम पीछे मुड़ कर ना देखें. இனிமேல் நாம் எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நாம் நோக்குவோமாக. अब हम कैसे आगे बढ़ना है, कैसे चलना है करके देखना. முதலாவது நாம் கர்த்தருடைய ஏதாவது வேத வார்த்தையை நாம் தியானிப்போமாக. पहले परमेश्वर के वचन को ध्यान करें. யாராவது ஒருவர் எழுந்து நின்று को उठकर வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 21ஆம் அதிகாரம் 21वां अध्याय 2வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். दूसरा वचन को उठकर पढ़े. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. தேவனுடைய வார்த்தையிலே परमेश्वर के वचन में ஒவ்வொரு வசனத்திற்கும் அதாவது இடையிலே हर एक जो वचन के बीच பல தொடர்புகள் இருக்கிறது. कई संपर्क है. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே मत्ती 16 अध्याय के 18 वचन में இந்த கல்லின் மேல் இந்த பாறையின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். परमेश्वर यीशु ने कहा कि इस चट्टान पर मैं अपना कलीसिया आके खड़ा करूंगा. ஆண்டவருடைய சபையானது இன்னும் அதாவது கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. कलीसिया जो अब तक बांधते आ रहा है. ஏனென்றால் அதாவது சபையில் அதாவது பல அதாவது காரியங்கள் ஏதாவது நடந்தாலும் कलीसिया में कई आके जो समस्या होने के बावजूद தேவன் அதை ஏதாவது கட்டியதாவது பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். परमेश्वर से बांधकर और उसे चलाने के सामर्थ्य. இங்கேதான் தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்டு ஆயத்தமாக்கப்பட்டதாவது ஒரு மணவாட்டியை குறித்து இங்கேதாவது யோவான் சொல்லுகிறார். यहाँ पर एक ऐसा दुल्हन के बारे में जिक्र किया गया है जो दुल्हन के लिए आके श्रृंगार के हुए आके वो तैयार है. இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியிலே நான் கொடுக்க இருக்கும் அதாவது இந்த செய்தி आपके बीच में जो मैं संदेश दे रहा हूँ, புதிய எருசலேம் என்றால் என்ன, नए यरूशलेम यानी क्या है.
அதை நாம் அதாவது இன்றைய தினத்திலே வேதவசன வெளிச்சத்திலே நாம் தியானிப்போம். वचन के रोशनी में इसे देखेंगे हम. புதிய ஏற்பாட்டிலே नए करार में புதிய எருசலேமை குறித்து அதாவது பல இடங்களிலே அதாவது नए எழுதப்பட்டிருக்கிறது. यरूशलेम कलीसिया करके कई जगह पर आके जिक्र किया அதற்கு गया है. அதாவது பல நாமங்களும் उसके கொடுக்கப்பட்டிருக்கிறது. साथ साथ कई नाम भी दिए गए அந்த हैं. நகரத்திற்கு அதாவது விண் நகரம் என்றும் उस शहर का के जाके आसमान का शहर இயற்பியல் அதாவது எருசலேம் என்றும் और के जो इस प्रकार रहने का जो स्थान நாம் அதாவது காணலாம். हम देख सकते हैं. பூமியிலே அதாவது பழைய ஏற்பாட்டின் அதாவது காலத்திலே जमीन में जो पुराने करार में எருசலேம் என்ற ஒரு நகரம் ஒன்று இருந்தது. एक शहर था जिसका नाम यरूशलेम. அந்த நகரம் அதாவது இஸ்ரவேல் ஜனத்தின் அதாவது ஒரு மத்திய அதாவது ஒரு வஸ்துவாக அதாவது இருந்தது. वो इजराइल का केंद्र था कह सकते हैं. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் புதிய ஏற்பாட்டில் அதாவது நாம் அதாவது வாசிக்கும் பொழுது नए करार में हम जब पढ़ते हैं அந்த பழைய எருசலேமை குறித்து அல்ல, वो पुराने यरूशलेम के बारे में नहीं. புதிய எருசலேமை குறித்து தான் புதிய ஏற்பாடானது நமக்கு அதாவது தெளிவாக हमारा जो போதிக்கிறது. नया करार को अगर साफ साफ यही सिखाती है वो है नए यरूशलेम कलीसिया. பழைய ஏற்பாட்டில் உள்ள அதாவது இயற்பியல் அதாவது பூமியில ஏதாவது காணுகிற அதாவது நகரத்தை இதை காட்டிலும் आज जो पुराने जो जमीनी यरूशलेम को புதிய देखने ஏற்பாட்டில் से, ஏதாவது அப்படி இயற்பியல் அதாவது பூமியில நாம் ஏதாவது காணுகிற அதாவது ஒரு நகரத்தை குறித்து எழுதப்படாமல் लेकिन नए करार में आके जो जमीनी यरूशलेम के बारे में नहीं लिखा गया है. பரலோக அதாவது எருசலேமாக आसमानी यरूशलेम அது ஒரு விண் நகரமாக आसमानी शहर है. இங்கே ஏதாவது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. यहाँ पर आके दर्शाया गया है. பழைய எருசலேம் पुराने அது यरूशलेम காலாவதி outdated जो कि वो पुरानी हो चुकी है. பழமையான ஒரு நகரமாக இருக்கிறது. पुराना शहर है वो. அவை அது இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது. अब तक वो नया नहीं किया गया है. அந்த நகரம் அதாவது 5000 ஆண்டு அதாவது காலமாக அதாவது அது ஒரு நகரமாக இருக்கிறது. तकरीबन 5000 साल से एक शहर करके है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. ஏற்பாட்டில் நாம் அதாவது வாசிக்கிற இந்த புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிறது. नए यरूशलेम कलीसिया में जब देखते हैं, जो नए करार में जो देखते அது हैं, பரலோக வாசஸ்தலம் என்று சொல்லி வேதம் அதாவது वो நமக்கு சொல்லுகிறது. आसमानी ठिकाना है. புதிய எருசலேம் என்பது नई यरूशलेम தேவனுடைய நித்திய நகரமாக இருக்கிறது. वहाँ के परमेश्वर का आबाद शहर है. அது தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. परमेश्वर का निवास स्थान है. அது தேவனுடைய வீடு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. बाइबल में बताती है कि वो परमेश्वर का वो घर है. அந்த புதிய எருசலேமுக்குள்ளாகத்தான் उस नए यरूशलेम பழைய में ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் தான் பிரவேசிக்கிறார்கள் போகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. उसी शहर में आके पुराने करार के पवित्र लोग भी, नए करार के पवित्र लोग भी प्रवेश करते हैं. அது தேவனுடைய கூடாரமாக இருக்கிறது. परमेश्वर का वो खैमा, वो तंबू है. அது ஒரு பரிசுத்த நகரமாக वो இருக்கிறது. एक परमेश्वर का एक पवित्र शहर है. அது தேவனுடைய நகரமாக वो இருக்கிறது. परमेश्वर का शहर है. அது விண் நகரமாக இருக்கிறது. आसमानी शहर है. அது 4 சதுர அதாவது நகரமாக இருக்கிறது. त्रिकोण आके चौकोन शहर है. அது பரலோக எருசலேமாக இருக்கிறது. आसमानी शहर है. அது மெய்யாகவே वो सच में ही, நிஜமாக உண்மையாகவே वाकई में ही हकीकत அது सच्चे புதுப்பிக்கப்பட்டு नया किया हुआ, மறு நிர்ணயமதாவது செய்யப்பட்டதாவது ஒரு நகரமாக இருக்கிறது. निर्माण किया हुआ नया यरूशलेम शहर है. वो அதற்கு நேராக நாம் யாத்திரை செய்கிறோம். उसके तरफ हमारा सफर है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो. நம்முடைய குடியிருப்பு, हमारा वतन, நம்முடைய ஏதாவது அதாவது நம்முடைய சிட்டிசன்ஷிப், हमारा वतन जो है, हमारा रहना जो है, ठिकाना, இந்தியா தேசத்தின் ஏதாவது சிட்டிசன்ஷிப் ஏதாவது நமக்கு ஏதாவது இருக்கிறது. हम इस भारत देश के लोग हैं. இந்த சிட்டிசன்ஷிப் ஏதாவது உள்ளவர்களுக்கு தான் எல்லா உரிமைகளும் ஏதாவது கொடுக்கப்படுகிறது. इस वतन के लोग को, इस नागरिक के लोग सारे आजादी है. அவர்கள் சுதந்திரமாக இந்த தேசத்தில் ஏதாவது வாழலாம். आजादी से आके जी सकते हैं. அவர்களுக்கு விரோதமாக மற்றவர்கள் ஏதாவது விரோதிகள் வந்தால், उनके खिलाफ कोई दुश्मन आया तो அரசாங்கம் அதற்கு ஏதாவது விரோதமாக செயல்படும். सरकार आके दखल देगा. அப்படி இருந்த போதிலும் ऐसे होने के बावजूद भी பூமியிலே நம்முடைய ஏதாவது பிறப்பு ஏதாவது உரிமை, हमारा इस देश का जो हमारा जो हक जो है, அவைகளை எல்லாவற்றிலும் நாம் சரியாக பெற்றுக்கொள்வோம் ஏதாவது முடிகிறது இல்லை. हम कई बार कि वो हमको पूरा हक आके हम नहीं पा सकते. நமக்கு ஏதாவது மத சுதந்திரம் ஏதாவது இருந்த போதிலும், धार्मिक आजादी होने के बावजूद நமக்கு விரோதிகள் ஏதாவது நமக்கு விரோதமாக பல ஏதாவது கிரியைகளை செய்கிறார்கள். हमारे खिलाफ कई आके काम करते हैं, बुरे काम. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் परमेश्वर को लोग हमारी जिंदगी में, நாம் எங்கே ஏதாவது யாத்திரை செய்கிறோம், இது நம்முடைய குடியிருப்பு இல்லை. हमारा सफर हम कहाँ करते, ये हमारा वतन नहीं. பூமியானது நம்முடைய வீடு அல்ல. ये जमीन हमारा आके रहना ठिकाना இது नहीं. தற்காலிகமானது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. टेम्पररी है, तत्काल. ஆனால் நாம் அதாவது புதிய எருசலேம் என்றால் என்ன என்று சொல்லி அதாவது ஆரம்பத்தில் நான் சொன்னேன். मैंने शुरुआत में ऐसा कहा कि नए यरूशलेम शहर जो होता है, புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த நகரமானது பரலோகத்தில் உள்ள ஒரு நகரமாகும். आसमान में एक शहर, वो नए यरूशलेम शहर. அந்த நகரத்துக்கு நேராக
நாம் அதாவது புதிய எருசலேமியராக நாம் அதாவது நடைதாவது போட்டு நாம் அதாவது நகர்ந்து उस கொண்டிருக்கிறோம். नए यरूशलेम की तरफ ही हमारा सफर है। நம்முடைய குடியிருப்பு, हमारा நம்முடைய वतन, குடி உரிமை हमारा नागरिक, அது பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். हमारी सारी आजादी हक के वहां पर पौलुस कहते हैं। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசித்தால் फिलिपियों के 3 अध्याय के 20वां वचन, फिलिपियों 3:20, ஹalleluya. हालेलुया। நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய குடி உரிமை, मगर हमारा वतन जो आसमान पर है और हम एक मुंजी यानी प्रभु यीशु के वहां आने का इंतजार में है करके लिखा है। பரலோகத்தில் உள்ள இருக்கிறது என்று சொல்லி அதாவது இங்கே பவுல் वो சொல்லுகிறார். वतन के आसमान में है। ஆனால் நம்முடைய குடியிருப்பு, நம்முடைய குடியுரிமை அதாவது இந்தியா தேசத்தில் அதாவது குடியுரிமை அதாவது குடியிருப்பு நமக்கு இருக்கிறது. हमारा नागरिक करके जो इस वतन के नागरिक है कि हमारा आजादी है, ஆனால் இது அதாவது தற்காலிகமானது, लेकिन ये तत्काल है। நிரந்தரமாக நம்ம இங்கே ஏதாவது இருக்க போகிறது हम இல்லை. हमेशा के यहाँ नहीं रहने நம்முடைய वाले हैं। நிரந்தரமான வாசஸ்தலம், हमारा हमेशा का ठिकाना, நம்முடைய நிரந்தரமான குடியிருப்பு हमारा हमेशा का वतन அது எங்கே இருக்கிறது என்றால் புதிய எருசலேம் ஆகிய அதாவது பரலோக நகரத்தில் இருக்கிறது. के कहां पर है? यरूशलेम करके उस शहर में है। அங்கேதான் நமக்கு ஏதாவது சகல குடி அதாவது உரிமைகளும் நமக்கு தான் வழங்கப்படும். वही है कि नागरिकता का सारी आजादी वहां पर है। கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கப்பட்டிருக்கிற சகல ஜனங்களும் से छुड़ाए गए हर एक व्यक्ति இயேசுவின் மூலமாக அந்த உரிமைகளை அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளலாம். यीशु के जरिए वो उस आजादी को पा सकते இந்த हैं। பூமியிலே நாம் வாழுகிறோம், हम इस जमीन में நமக்கு जीते हैं, பலவிதமான நெருக்கடிகள், कई के तकलीफें हैं, பல வேதனைகள், कई दर्द है, பல அதாவது வருத்தங்கள், कई दुख भी है, கவலைகள், கண்ணீர்கள், गम है, मुसीबत है, சோதனைகள் உண்டாகிறது. आजमाइश है, ஆனாலும் तो भी நம்முடைய குடியிருப்பு உரிமை, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதுனால देखिए हमारा नागरिकता का हक आसमान में है। தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக சகலதாவது उரிமைகளை நமக்கு அதாவது பரலோகத்தில் கொடுக்க போகிறார். प्रभु के जो सारी आजादी जो है कि मसीह में हमें देने वाला है। ஏனென்றால் எபேசியர் 2:19 क्योंकि एफिसियों के 2:19 में, एफिसियों 2:19, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு அதாவது ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராக நாம் அதாவது மாற்றப்பட்டிருக்கிறோம். सब तुम परदेसी मुसाफिर नहीं रहे बल्कि के पवित्र के हम वतन और परमेश्वर के घर के हो गए करके यहाँ पर लिखा நாம் அதாவது பரதேசிகள் அல்ல, हम परदेसी நாம் नहीं, அதாவது நாடோடிகள் அதாவது அல்ல, हम मुसाफिर नहीं, நாம் மற்ற பரிசுத்தவான்களோடு हम और जो पवित्र लोग के साथ தேவனுடைய அதாவது குடிமக்களாக, தேவனுடைய ஜனங்களாக பரலோகத்தில் தான் நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के उस नागरिक के वो हमारा नाम जो कि उस आसमान पे लिखा है। நான் அதாவது ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு அதாவது காரியமானது என்னுடைய மனதில் தான் தோன்றியது. जब प्रार्थना करने के बाद एक बात जो मेरे मन में आया, சில நேரங்களில் ஏதாவது தேவ ஜனங்கள் ஏதாவது புதிய எருசலேம் என்றால் ஏதாவது வெட்கப்படுகிற ஏதாவது ஒரு ஏதாவது நிலை உண்டாயிருக்கிறது ஐயா. आज यरूशलेम कलीसिया बहुत एक शर्मिंदगी का हालात हो गए புதிய எருசலேமியரா என்றால் ஏதாவது மற்றதாவது நம்மை தான் நகைக்கிறார்கள். यरूशलेम कलीसिया के तो दूसरे लोग मजाक उड़ाते हैं, ஏதாவது கேவலமாக பேசுகிறார்கள். हमारी जाके बेइज्जती करते हैं। பயப்படாதீர்கள், मत डरे, ஏனென்றால் ஏதாவது புதிய எருசலேமியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் क्योंकि नए यरूशलेम जो कहा करते हैं, பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், पुराने और नए करार के पवित्र लोग, அவர்கள் எல்லோரும் அதாவது அந்த புதிய எருசலேமுக்காக தான் பயணித்து செல்கிறார்கள். उनका सफर आके उस नए यरूशलेम की तरफ ही है। அந்த பரம எருசலேமை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். वो नए यरूशलेम कलीसिया की तरफ उनका सफर है। அகஸ்டினாக இருக்கட்டும், अगस्टिन हो, ஜான் கால்வினாக இருக்கட்டும், जॉन कैल्विन हो, பில்லி கிரஹமா இருக்கட்டும், बिली ग्रैम हो, மார்ட்டின் லூத்தராக मार्टिन இருக்கட்டும், लूथर हो, அவர்களை தேவனதால் அந்த புதிய எருசலேமுக்கு நேராகத்தான் நடத்துகிறார். उन्हें प्रभु के नए यरूशलेम की तरफ ही आके चलाता है। பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் புதிய எருசலேம் என்ற நகரத்தை தவிர வேறொரு நகரம் அதாவது தேவனுடைய திட்டத்தில் அதாவது இறுதி திட்டத்தில் இல்லவே இல்லை. परमेश्वर के इरादे में के नए यरूशलेम के अलावा और कोई भी इरादा ना पुराने करार में देख सकते, नया करार में देख सकते हैं। வெவ்வேறு நாமங்களோடையதாவது நாம் அதாவது பிரிவுகள் ஏதாவது பிரிந்திருக்கலாம், कई अलग अलग नाम में हो सकता है, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏதாவது தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறதா நகரத்துக்கு பேர் என்னவென்றால், लेकिन नए करार में परमेश्वर ने जाहिर किया एक ही नाम है, அது புதிய எருசலேம் ஆகும். वह है नया அதனால यरूशलेम। தான் நான் சொல்லேன், ஏதாவது அகஸ்டினாக இருக்கட்டும், ஜான் கால்வினாக इसलिए இருக்கட்டும், मैंने कहा कि जॉन कैल्विन हो या अगस्टिन हो, பில்லி கிரஹமா இருக்கட்டும், பில்லி கிரஹாம் हो, மார்ட்டின் லூத்தராக मार्टिन இருக்கட்டும், लूथर हो, அவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருந்தால் அதாவது அவர்கள் அந்த புதிய எருசலேமுக்கு நேராகத்தான் அதாவது நடை போடுகிறார்கள். परमेश्वर ने चुना है तो उनका सफर है
कि नए यरूशलेम कलीसिया की ही तरफ புதிய होना चाहिए। எருசலேமேர் என்று சொல்லி அழைக்கப்படுவதில் ஏதாவது வெட்கம் ஏதாவது हम படக்கூடாது. आके शर्मिंदा नहीं होना चाहिए कि हम आके नए यरूशलेम कलीसिया के है करके। நாங்கள் புதிய எருசலேமேர் தான் என்று சொல்லி அதை அடிச்சு தான் பேசலாம். हम आके बड़े दावे के साथ कह सकते हैं कि हम नए यरूशलेम कलीसिया के लोग हैं। ஏன்னு கேக்குறீங்களா? क्यों आप पूछ सकते हैं? எபிரேயர் 2 அதிகாரம் 11வது வசனத்தை इब्रानी வாசிங்க. 2:11 को पढ़ सकते எபிரேயர் हैं। 2:11 2:11 हिब्रू 2:11 எப்படி எங்களை பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒரு நாளில் உண்டாக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர்கள் வெட்கப்படாமல் யார் இயேசு கிறிஸ்து வெட்கப்படலையா? यीशु मसीह के कभी आके शर्मिंदा नहीं किया। நம்ம எதற்காக வெட்கப்பட வேண்டும்? हम क्यों आके शर्म करें? இயேசு கிறிஸ்து வெட்கப்படவில்லை என்று சொல்லி ஏதாவது வேத வாக்கியம் अगर சொல்லுகிறது. यीशु की कैसे कोई शर्मिंदगी नहीं हुई तो हम இயேசு क्यों शर्म கிறிஸ்து करें? ஏதாவது எல்லாரும் ஏதாவது பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर सबको आके पाक करते हैं। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை தான் தேவன் பரிசுத்தமாக்கி प्रभु के கொண்டிருக்கிறார். लोग हमें प्रभु हमें पवित्र करते हैं। தேவனுடைய நகரத்திற்கு நாம் ஏதாவது பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். परमेश्वर के शहर की तरफ हमारा सफर है। புதிய ஏற்பாட்டிலே नए करार में புதிய எருசலேமுக்கு ஏதாவது தாய் என்று சொல்லி ஏதாவது நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. नए यरूशलेम को माँ करके नाम दी गई है। கலாத்தியர் 4:26 गलातियों 4:26 மேலான எருசலேம் உள்ளவள் அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். மேலான எருசலேம் நம்முடைய தாயாக இருக்கிறார். आसमानी यरूशलेम जो कि हमारी माँ है करके लिखा है। பூமியில உள்ளதா எருசலேமை குறித்து நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். जमीनी यरूशलेम के बारे में मैंने कहा पहले। அதை குறித்து ஏதாவது காரியம் புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் இல்லை. उसके बारे में नए क्रम में नहीं है कुछ। இங்கே புதிய எருசலேம் என்ற அந்த பரம நகரம், लेकिन नए यरूशलेम करके वो शहर அந்த புதிய எருசலேம் அதாவது நம்முடைய தாயாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் वो சொல்லுகிறார். हमारी माँ है लिखा है। அது ஏதாவது வடிவமைக்கப்பட்டு वाकई आज श्रृंगार किए हुए அது ஏதாவது உருவாக்கப்பட்டிருக்கிறது. वाकई रचाया गया है। தேவன் அதை வடிவம் அமைத்தார். परमेश्वर उसे रचाता है, அதை ஏதாவது உருவாக்கினார். उसे बनाया है। எபிரேயர் 11 அதிகாரம் 10வது வாக்கியம். इब्रानी 11:10 इब्रानी 11:10 அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்சகாலம் சிருஷ்டித்தார்கள். இவரோ தம்மை பரிசுத்தத்துக்கு தாம் பங்குள்ளவர்களாகப் பொருட்டு நம்மை பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார். எபிரேயர் 11:10 ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள ஆ. நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर पवित्र नाम को धन्यवाद। தேவன் ஏதாவது கட்டி எழுப்பி இருக்கிற நகரம், परमेश्वर ने आके उसे बांधा हुआ शहर करके लिखा है। அதை ஏதாவது தேவன் ஏதாவது இன்னும் ஏதாவது கட்டி கொண்டு தான் இருக்கிறார். अभी वो बांध रहा है, அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். उसे उत्पन्न कर रहा है। அதில் ஏதாவது பலவிதமான ஏதாவது கேடுபாடுகள், उसमें कई के खोट பல குறைவுகள் कई कमियां இருந்தாலும் होने के बावजूद தேவன் அதை ஏதாவது செம்மையாக அதை சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். प्रभु उसे आके सृष्टि करते आ रहा है, सृष्टि करते आ रहा அதை है, பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். उसे आके और भी बढ़ाता रहा है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा இந்த हो। பரலோக எருசலேம் ये आसमानी यरूशलेम தேவனுடைய சகல நன்மைகளையும் அதாவது தனக்குள்ள அதாவது அடக்கி கொண்டதாக सारे இருக்கிறது. भलाई को अपने आप में बसा लिया है। தேவனுடைய சகல நன்மைகள், परमेश्वर के तमाम भलाइयों தேவனுடைய को, சகல அதாவது திட்டங்கள் उसके तमाम के इरादों को அந்த நகரத்திற்குள்ளாக தேவன் அதை அடக்கி उस வைத்திருக்கிறார். शहर में बसाया परमेश्वर। எபிரேயர் 12:22 इब्रानी 12:22 से पढ़ सकते हैं। நீங்களும் சீயோன் மலைகளிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவரும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவியினுடைய இரத்தம் பேசுவதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பாருங்கள், இந்த புஸ்தகத்தை எழுதினது ஆக்கியோன் என்ன சொல்கிறார் ये जो लिखा हुआ लेखक क्या कहता है? பூமியிலே காணப்படுகிற அந்த திருச்சபை ये जो जमीन में हम जो देखते हैं அந்த பரம कलीसिया எருசலேமோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். वह के आसमानी कलीसिया आसमानी शहर के साथ संबंध रखना है। அப்படி என்றால் பரலோகத்தில் தேவனுடைய திருச்சபை ஒன்று ஏதாவது ஒரு பங்கு இருக்கிறது. आसमान में परमेश्वर का कलीसिया करके एक है, பூமியிலே தேவனுடைய திருச்சபையானது அது ஏதாவது பக்குவப்பட்டு அது உருவாகி கொண்டிருக்கிறது. जमीन के जो आके कलीसिया जो आके उसे तैयार करता है, उसे आके आगे इस तरह देखते हैं। பூமியின் ஏதாவது உருவாகிறதா அந்த சபை, जो जमीन पे जो आके उत्पन्न हुआ कलीसिया இது ஆயத்தப்பட்டு அந்த பரலோக சபையோடு அது இணைய போகிறது. तैयार होने के बाद आके उस आसमानी शहर के साथ जुड़ने वाला है। அது அதாவது வரும் காலத்தின் நித்திய நகரமாக இருக்கிறது. आने वाले दिनों में वो हमेशा का शहर होगा। எபிரேயர் 13 அதிகாரம் 14 வாக்கியம். इब्रानी 11:13-14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. ம் வரப்போகிறதை நாம் தேடுகிறோம்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. परमेश्वर के नाम की महिमा हो। நமக்கு இந்த உலகத்தில் தான் நிரந்தரமானதாவது ஒரு நகரம் நமக்கு இல்லை. हमारा कोई कायम रहने वाला शहर नहीं, நமக்கு தான் நிரந்தரமான வீடும் இல்லை. हमारे के जो कायम घर नहीं है। நாம் அதாவது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஆர் ஹோம் இஸ் த பெஸ்ட்னு சொல்லிட்டு हम कहते हैं कि उत्तर या दक्षिण हो, क्या हमारा घर ही है क्या अच्छा करके हम अंग्रेजी में कहते हैं கிழக்கோ அதாவது மேற்கோ, ईस्ट और वेस्ट। நம்முடைய ஏதாவது இல்லம் நம்முடைய வீடே ஏதாவது அருமையானது என்று சொல்லி அதோடைய அர்த்தமாகும். होम इज द बेस्ट करके हमारा घर ही आके सुकून है करके कहते வீட்டை हैं। விட்டு நம்ம ஏதாவது வெளியே சென்று விட்டால், घर से बाहर जाने के बाद, வீட்டை விட்டு அதாவது ஒரு காரியத்திற்காக ஒரு ஜோலிக்காக किसी काम के लिए घर से बाहर जाते हैं, அதாவது நாம் ஏதாவது வேலைகள் எல்லாம் செய்து सब काम काज करके நாம் ஏதாவது மறுபடியும் ஏதாவது வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி ஏதாவது நம்ம ஏதாவது வீட்டுக்கு வருவோம். हम आके ये आके मन में आके सोच कर आते कि वापस घर आना है। நாம் ஏதாவது எந்த வேலை செய்தாலும் சரி, कोई भी काम काज हो, நாம் ஏதாவது என்ன ஏதாவது ஜோலியாக ஏதாவது நாம் சென்றாலும் कोई சரி, भी काम हो हमारा, மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்றதாவது எண்ணம் தான் நமக்கு இருக்கும். हमारे ख्याल ये होता है कि वापस हम घर आए। ஏதனை விட்டதாவது ஆதாமும் ஈவாளும் ஏதாவது அவர்கள் ஏதாவது வெளியே ஏதாவது ஏற்றப்பட்டார், अदेन बाग से आदम और हव्वा को दूर आके कर दिया। அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் तब से लेकर अब तक மனிதன் ஏதாவது பூமியில் ஏதாவது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். इंसान जो है कि घूमता फिरता ही रहता அவனுக்கு है। நிரந்தரமான ஏதாவது ஒரு நகரம், நிரந்தரமான ஒரு வீடு அவனுக்கு இல்லை. एक कायम का एक घर उनको नहीं है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை प्रभु के लोग हमको, இயேசுவுக்குள்ளாக நம்மை ஏதாவது அவர் ரட்சித்து, परमेश्वर यीशु में हमको उद्धार किया। இயேசுவுக்குள்ளாக அந்த நகரத்தை நாம் அடையும்படியாக, यीशु में वो उस शहर को हम आके पाने के लिए, நாம் இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக, हमने जो खोए उसे वापस पाने के लिए தேவன் நம்மில் ஏதாவது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். प्रभु हम में काम करते हैं। தேவனுடைய அந்த நித்திய நகரத்திற்கு நேராக நாம் ஏதாவது பயணித்துக் கொண்டிருக்கிறோம். उस आबाद शहर की तरफ हमारा सफर है। புதிய எருசலேம் என்றால் என்ன? नए यरूशलेम அது क्या है? தேவனுடைய நித்திய நிரந்தர वो நகரமாகும். परमेश्वर का आबाद और हमेशा का शहर அந்த है। நகரத்திற்கு நேராக புதிய எருசலேமிராக நாம் ஏதாவது वो நடைபோடுகிறோம். शहर की तरफ ही हमारा आके सफर है। பூமியிலே உள்ளதாவது எருசலேம் ஏதாவது பல ஏதாவது குறைகள் ஏதாவது இருக்கலாம். जमीनी यरूशलेम में कई कमियां हो सकती हैं, ஆனால் பரலோக எருசலேம் ஏதாவது குறைவில்லாத ஒரு लेकिन எருசலேம். जो आसमानी यरूशलेम शहर में कोई कमी नहीं, எந்த ஒரு ஏதாவது குறைபாடும் இல்லாத ஒரு நகரமாகும். कोई खोट उसमें नहीं है। அதற்கு நேராக நாம் புதிய எருசலேமிராக நாம் ஏதாவது நடைபோடுகிறோம். उसी की तरफ ही हमारा सफर है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆதி திருச்சபையிலே प्राचीन कलीसिया में பல ஏதாவது குறைவுகள் ஏதாவது இருந்தது. कई कमियां थी। கொரிந்திய சபையாக இருக்கும், कुरिन्थियंस के कलीसिया हो, கொலோசியதா சபையாக இருக்கும், कोलोसियों के कलीसिया हो, வெவ்வேறு சபைகளாக இருக்கும். या बाकी कलीसिया क्यों ना हो। விசேஷத்தில் 7 சபைகளாக இருக்கும். प्रकाशित वाक्य में 7 कलीसिया का आपने जिक्र किया है। எல்லா சபைகளும் குறை உள்ளது. एक ही कलीसिया के अलावा बाकी सब कलीसिया में खोट थी। அந்த ஏதாவது நிறைவான சபையை போல ஒரு சபை இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर ये चाहते हैं कि उस कलीसिया के जैसे सारे कलीसिया के भरपूर रहे। அது எந்த சபைன்னு சொல்லி சொல்லுங்க. कौन सा कलीसिया है? வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபை இருக்குது. 7 कलीसिया का जिक्र क्या है प्रकाशित वाक्य में? லவோதிக்கேயா சபை, लवोदिकिया की कलीसिया அது பூரணமான அதாவது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சபையாக वो एक இருக்கு. कामिल एक परिपूर्ण कलीसिया करके एक मिसाल है। அந்த சபையை போல நாம் இருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். उस कलीसिया जैसा कामिल या परिपूर्ण होना है करके परमेश्वर चाहते हैं। அதனால பூமியிலே நமக்கு ஏதாவது குறைவுகள் உண்டு. या इसलिए इस जमीन में हमारी कई कमियां होगी। குறைவுகளை தேவன் ஏதாவது அப்புறப்படுத்தி நம்மை ஏதாவது சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். उस कमी को दूर करके प्रभु हमें आके ठीक करते हैं। மத்திய 16 அதிகாரம் 18வது வாக்கியத்தில், मत्ती 16:18 में நான் என்னுடைய சபையை ஏதாவது கட்டுவேன் என்று मैं சொல்லி अपने ஆண்டவர் சொன்னார். कलीसिया को बांधूंगा परमेश्वर ने कहा है। ஆண்டவர் தான் சபையை கட்டுகிறார். परमेश्वर ही कलीसिया को बांधते हैं। நாம் எல்லாம் ஏதாவது சின்னதாவது கருவிகளாக हम सब एक औजार है, एक हथियार है, ஊழியத்தில் நாம் இருக்கிறோம். एक सेवक है हम। நாம் ஏதாவது சபையை கட்டவில்லை. हमने कलीसिया नहीं बांधे, கிறிஸ்து அவர்தான் அவருடைய சபையை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். मसीह ही अपने कलीसिया को बांधता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இதனுடைய ஏதாவது ஒளிமயமான இதனுடைய மகா பிரம்மாண்ட ஏதாவது ஒரு வர்ணிப்பு, एक नूरानी जो है कि इसका दृश्य जो है வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் அதாவது நமக்கு ஏதாவது காண்பிக்கிறது. प्रकाशित 21 हमें दर्शाती है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரத்தில் प्रकाशित वाक्य 21 में மனு ஜாதியின் जो आदम जात जो है, மனு குலத்தின் जो आदम जात जो कहते हैं मानव जाति, முடிவை நாம் அங்கே பார்க்கலாம். उसका अंजाम को हम देखते हैं। எல்லா காலங்களும் வந்து கடந்து சென்று போயிட்டு जमाना गुजर गया,
கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதாவது இருக்கிறவர்கள் जो मसीह में हैं, சபையாக ஏதாவது கூட்டி சேர்க்கப்படுகிறவர்கள் कलिसिया करके जो मिलाए गए हैं, அவர்கள் ஏதாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். वो आके उठा लिए जाएंगे। 1 தெசலோனிக்கர் 4:15-17 வாசித்து पहला பார்த்தால் थेसलोनियन में आके हम पढ़ेंगे तो யுகங்கள் ஏதாவது கடந்து வருகும், ஏதாவது யுகங்கள் ஏதாவது கடந்து சென்று விடும். जमाना आएंगे और गुजर जाएंगे। மனுக்குலத்தின் மனுஜாதியின் ஏதாவது ஹிஸ்டரி, அதனுடைய ஏதாவது சரித்திரம், அதுவும் ஏதாவது முடிவை मानव जाति के भी इतिहास आके वो गुजर जाएंगे। கர்த்தர் வருவார், நம்மை எடுத்துக்கொள்ளும்படியாக ஏதாவது வரப்போகிறார். परमेश्वर आएंगे, हमें उठा ले जाने के लिए आएंगे। அது 1 தெசலோனிக்கர் 4:15 வாசித்து पहला பார்த்தீர்கள். थेसलोनिकन चौथा अध्याय के 1 தெசலோனிக்கர் 4:15. पहला थेसलोनिकन 4:15 ம் கர்த்தருடைய வருகைக்கு வேறொரு நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அதாவது கூறும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக வேறெனில் அவருக்குள் ஆகாயத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். தேவனுடைய சபையானது அது எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் परमेश्वर की சொல்கிறது. कलीसिया जो है उठा लिए जाएंगे। உபத்திரவங்கள் அது ஏராளமாக நடைபெறும். मुसीबत बहुत होगा। வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் प्रकाशित वाक्य 6 से 18 तक அவைகள் ஏதாவது நீங்கள் வீட்டில் ஏதாவது படித்து और பாருங்க. घर जाके पढ़िए आप। அர்மகெதோன் ஏதாவது யுத்தம் ஏதாவது நடைபெறும். अर्मगेदोन के युद्ध के बारे में दिखाया அது बताया நம்முடைய गया है। ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெயம் பெறுவார். उसमें परमेश्वर यीशु आके जीतेंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசித்து பாருங்கள். प्रकाशित वाक्य 10-17 से पढ़ेंगे तो சாத்தான் शैतान 1000 ஆண்டு அளவும் 1000 साल அவன் சிறையிடாது இடப்பட்டு वो आके कैद किया जाएगा। அவனை ஏதாவது கர்த்தர் ஏதாவது கட்டி வைப்பார். परमेश्वर उसे के बांध देगा। 1000 ஆண்டுகள் ஏதாவது கர்த்தர் ஏதாவது பூமியிலே அரசாட்சி 1000 साल परमेश्वर यीशु आके राज करेंगे जमीन पे। வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசித்து பார்த்தால் प्रकाशित वाक्य எல்லாரும் 20 உங்களுக்கு अध्याय தெரியும். के 1 से 3 तक पढ़े तो पता चलेगा आपको। ஒரு மகிமையுள்ள ஒரு தேவாலயம், एक जलाली कलीसिया, ஒரு புதிய தேவாலயம், एक नया कलीसिया அது ஏதாவது எருசலேமில் ஏதாவது கட்டப்படும். यरूशलेम में बांधा जाएगा। அது எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. एजेकियल 40 से आके 48 तक का उस अध्याय में लिखा இது है। புதிய எருசலேமை பற்றி ஏதாவது காரியம் அல்ல. नए यरूशलेम कलीसिया के बारे में नहीं है। இப்பொழுது நாம் ஏதாவது காணுகிற எருசலேம், அந்த ஏதாவது எருசலேம் புதுப்பிக்கப்பட்டு अब जो हम देख रहे हैं यरूशलेम जाके वो नया किया जाएगा। அங்கே ஒரு புதிய தேவாலயம் ஏதாவது உருவாகும். वहां पर नया मंदिर बांधा जाएगा। அதை குறித்து எசேக்கியேல் 40 48ஆம் அதிகாரம் வரைக்கும் 40 அது பேசுகிறது. से 48 के उस एजेकियल की किताब में लिखी है। கடைசி கலகம், आखिरी जो बगावत, அது ஏதாவது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிறது. वो जो रेबेलियन जो है बगावत परमेश्वर के खिलाफ किया जाएगा। தேவன் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். परमेश्वर का उसके खिलाफ आके रोक लगाने वाले हैं। சத்ருவை தேவன் ஏதாவது பிடித்து ஏதாவது அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பார். परमेश्वर आके उस दुश्मन को आके उसको आके सजा देने वाले हैं। நித்திய ஏதாவது நரகத்தில் அவனை ஏதாவது தேவன் ஏதாவது தள்ளுவார். आखिरी नरक में उसे आके ढकेल देगा। அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 7 இருந்து 10 வாசித்தீர்கள் प्रकाशित என்றால் वाक्य 20 के 7 वचन से पढ़ेंगे तो நீங்கள் அறிந்து கொள்ளலாம். आप जान सकते हैं। வெள்ளை சிங்காசனத நியாய தீர்ப்பு, और सफेद घोड़े का जो अदालत, தேவன் ஏதாவது உலகத்தை ஏதாவது நியாயம் விசாரிக்க போகிறார். परमेश्वर के दुनिया का अदालत करने वाला है, அது न्याय வெளிப்படுத்தின करने वाला है। விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 இருந்து வாசித்து பார்த்தால் प्रकाशित के 20वां अध्याय के 11 से पढ़ सकते हैं। இவைகள் எல்லாம் ஏதாவது நடைபெற்றதாவது போய் ஏதாவது நடையதாவது பெற்றதாவது முடிந்துவிடும். ये सब आके गुजर जाएगा। வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் प्रकाशित 21वां अध्याय में தேவன் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறார். परमेश्वर के नया आसमान और नया जमीन जो आके परमेश्वर के बनाएगा। அங்கே ஏதாவது தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு ஏதாவது உலகமாக ஏதாவது காணப்படும். महिमा में एक दुनिया को हम देखेंगे। அங்கே புதிய எருசலேம் என்ற அந்த நகரம் ஏதாவது அங்கே ஏதாவது வெளிப்படும். नेशम कलिसिया वहां पर आके प्रकट होगा। தேவன் இந்த ஏதாவது உலகத்தை புதுப்பிக்க इस போகிறார். दुनिया को परमेश्वर नया करने वाले हैं। எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைக்க परमेश्वर போகிறார். सब कुछ परिवर्तन करने वाले हैं। அங்கே ஏதாவது புதிய வானம் புதிய பூமி ஏதாவது தோன்ற नया போகிறது. आसमान और नया जमीन होने वाला है। ஏசாயா 65ஆம் அதிகாரம் यशायाह 65 17வது வாக்கியத்தில் 17 अध्याय वचन में ஏசாயா 65:17 65:17 यशायाह இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். பூமியிலே இனி நினைக்கப்படுவதில்லை, மண்ணிலே தோன்றவும் இல்லை. 2 பேதுரு 3:12 दूसरा पत्रस 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து, பூதங்கள் எரிந்து உருகி
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद। தேவனதாவது சகலத்தையும் புதுப்பிக்க போகிறார். परमेश्वर सब कुछ नया करने वाले हैं। அந்த புதுப்பிக்கப்பட்ட உலகத்திலே वो जो नए आसमान जमीन में புதிய எருசலேம் என்ற நகரம் தான் அங்கேதான் இருக்க போகிறது. नए यरूशलेम शहर ही वहां पर होगा। அங்கேதாவது புதியதாவது வானம், नया आसमान, புதிய பூமி, नया जमीन, அதைதான் சிலர் நித்தியதாவது யுகமாக நித்தியதாவது நிலையை என்று சொல்லிதான் சொல்லுகிறார். हमेशा का वो एक हालात वहां पर होगी। हम देखते हैं அங்கேதாவது நீதி வாசமாய் இருக்கும். वहां पर आके जो धर्मी आके वहां पर निवास 2 करेंगे। பேதுரு 3ஆம் அதிகாரம் 13வது வாக்கியம். வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். புதிய வானம் புதிய பூமியிலே नया आसमान जमीन, அங்கே நீதி, वहां पर धार्मिक, பரிசுத்தம், पवित्रता, நிறைவு, वहां पर भरपूरी, அங்கேதாவது ஆசீர்வாதங்கள் ஏதாவது वहां உண்டாயிருக்கும். पर आशीर्वाद आके होगी। वहां पर இப்பொழுது நாம் காணுகிறதாவது கவலை, अब जो देख रहे हैं हमें दुख, கண்ணீர், आंसू, துக்கங்கள், गम, வருத்தங்கள், दर्द, சோதனைகள், आजमाइश பின்னடைவுகள், और जो पीछे हटना, தோல்விகள், हार, இவைகள் ஒன்றுமே இருக்காது. ये नहीं होगा। ஹalleluya. हालेलुया। அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் वो नए आसमान जमीन पे தேவனுடையதாவது நகரமாகிய அந்த புதிய எருசலேமிலே ये परमेश्वर का उस नए यरूशलेम शहर में அங்கே ஒரு குறைவும் இருக்காது. वहां पर कोई कमी ना होगी। எல்லா நிறைவோடு இருக்கும். सबको जाके भरपूर தேவன் होगा। அதை புதுப்பிக்க போகிறார். परमेश्वर से नया करते हैं, புதிய சிருஷ்டிப்பு ஏதாவது உண்டாக नया போகிறது. सृष्टि यहाँ पर होने वाला है। அப்பொழுது தான் தேவன் அந்த புதிய எருசலேம் என்ற நகரத்தை ஏதாவது அவர் வெளிப்படுத்துவார். तब आके परमेश्वर उस नए यरूशलेम शहर को जाहिर करेगा, प्रकट அங்கே करता है। மகிமை அடைந்த எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே वहां இருக்கிறார்கள். पर जब महिमा पाए सारे पवित्र लोग वहां पर होंगे। அங்கே ஏனோக்கு, वहां पर इनोक होगा, அங்கே ஏதாவது மோசே, वहां पर मूसा होंगे, எலியா, एलिया होगा, தாவீது, दाऊद होंगे, ஏசாயா, यशाया होंगे, பேதுரு, पतरस होंगे, பவுல், पौलुस होंगे। இவர்கள் எல்லோரும் அந்த அதாவது நகரத்தில் वो सब இருக்கிறார்கள். अगर शहर में அந்த रहेंगे, புதிய எருசலேமில் இருக்கிறார்கள். उस नए यरूशलेम शहर में होंगे। அதனுடைய ஏதாவது சிறிய ஒரு வெளிப்பாட்டை தான் उसकी छोटा सा एक जो प्रकट யோவான் ஏதாவது காண்கிறார். यूहन्ना देखते हैं। அது பரிசுத்த நகரமாகிய पवित्र शहर, அந்த புதிய எருசலேம் नए यरूशलेम, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை அவர் ஏதாவது वो பார்க்கிறார். देखता है कि ये परमेश्वर से उतर के आता है। அதைதான் நாம் அதாவது இப்பொழுது அதாவது ஆரம்பத்தில் வாசித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம். वही हमने शुरुआत में पढ़े थे, प्रकाशित 21वां अध्याय के दूसरा वचन। அந்த நகரத்திற்காகத்தான், उस शहर के लिए ही, அந்த நகரத்தை பார்த்து தான் उस शहर को देख कर பரிசுத்தவான்கள் எல்லோரும் அதாவது அவர் விசுவாசத்தோடு அதாவது அவர்கள் பிரயாணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. पवित्र लोग ने विश्वास से उस शहर की तरफ उन्होंने सफर किए। ஆபிரகாமும், अब्राहम, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், पुराने करार के புதிய पवित्र लोग, ஏற்பாட்டின் नए பரிசுத்தவான்கள் करार के पवित्र लोग விசுவாசத்தோடு அந்த நகரத்தை அதாவது நோக்கி பார்த்து சென்று கொண்டிருக்கிறார்கள். विश्वास से उस शहर की तरफ ही उनका सफर था। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தில், इब्रानी 11:10, எபிரேயர் 11:10, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரத்தில் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யார் காத்திருந்தார்? कौन इंतजार किया? ஆபிரகாம். अब्राहम के बारे में लिखा है। ஆபிரகாம் அந்த நகரத்தை நோக்கி அதாவது அதற்கு நான் செல்ல வேண்டும். उस शहर का इंतजार में था वो, ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்றதாவது முற்பிதாக்கள் क्योंकि अब्राहम, इसहाक और याकूब हमारे बाप பூமியில் दादा जो ஏதாவது है, பரதேசிகளாக ஏதாவது கூடாரங்களே ஏதாவது வாசம் செய்து तंबू में वे करके निवास करते थे, एक मुसाफिर की तरह वे रहते थे। அவர்களுக்கு நிரந்தரமானதாவது வீடுகளோ, उनके लिए कायम घर, நிரந்தர வசதிகளோ कायम किसी तरह का उनको सहूलियत नहीं அவர்களுக்கு थी, இல்லவே இல்லை. उनको कुछ नहीं था। அவர்கள் எதை நோக்கி ஏதாவது சென்றார்கள் என்றால் किसे देखकर सफर कर रहे थे? பரமதாவது அந்த தேசத்தை நோக்கி, उनकी नजर है कि उस आसमानी शहर की तरफ थी, தேவனால் உருவாக்கப்பட்ட, परमेश्वर से उत्पन्न किया हुआ, தேவன் கட்டி எழுப்பியிருக்கிற அந்த நகரத்தை ஏதாவது நோக்கி परमेश्वर जो रचाया हुआ उस शहर की तरफ, அவர்கள் தான் சென்றார்கள். उसकी तरफ ही उनका सफर था। அங்கே தேவனதா வாசமாயிருக்கிறார். वहां पर परमेश्वर निवास करते थे। அங்கே தேவனுடைய ஜனங்கள், वहां पर वो के लोग மீட்கப்பட்டிருக்கிறவர்கள், छुड़ाए गए लोग, கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள், मसीह से छुड़ाए गए लोग, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற சகல பரிசுத்தவான்களும் मसीह में जो तमाम पवित्र लोग, அங்கே அந்ததாவது பரம எருசலேமில் இருக்கிறார்கள். वो आसमानी उस शहर में निवास வெளிப்படுத்தின करते हैं। விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, प्रकाशित है कि 21वां अध्याय के 3रा वचन, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உள்ளதாக. परमेश्वर के पवित्र नाम को धन्यवाद। தேவனோடு மீட்கப்பட்டவர்கள் எல்லோரும் அதாவது வாசம் செய்ய जो போகிறார்கள். प्रभु से छुड़ाए गए सभी लोग आके उस शहर में आके निवास करेंगे। மீட்கப்பட்டவர்களோடு தேவன் வாசம் செய்ய போகிறார். छुड़ाए गए लोग के साथ प्रभु निवास करेंगे। ஆனால் இப்பொழுதோ நாம் அதாவது தேவனை அதாவது முகமுகமாக தரிசிக்கவோ अब तक प्रभु को रूबरू देखना, முகமுகமாக தேவனோடு அதாவது உறவாடவோ நம்மளால முடியாமல் இருக்கிறது. रूबरू उसके साथ चलना नहीं हो सकता। பாருங்கள், அதாவது ஏதேன் தோட்டத்திலே ஏதாவது கடவுள் देखिए अदेन बाग में परमेश्वर ஆதாமோடும் அதாவது ஏவாளோடும் அதாவது நேரடியாக அவர் பழகி வந்தார். आदम और हव्वा के साथ चलते थे, उसके साथ रूबरू आके चलते நம்ம थे। கிட்ட அப்படி இருக்குதா? अब ऐसा है क्या? இல்ல. नहीं है। ஆதாமோடும் ஏவாளோடும் आदम और हव्वा के साथ கடவுள் அதாவது நேரடியாக அதாவது பழகி परमेश्वर रूबरू उनके साथ चलते थे, நேரடியாக அவர்களோடு பேசி उनके साथ बात किए, அவர்களை ஆசீர்வதித்து उन्हें வந்தார். आशीष करते आ रहे थे। என்றைக்கு அவர்கள் கடவுளுடைய அதாவது வார்த்தையை மீறி தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்களோ, जिस वक्त उन्होंने परमेश्वर की आज्ञा का उल्लंघन किया, தேவனுடைய கிருபையிலிருந்து அவர்கள் வீழ்ச்சி परमेश्वर के उस रहम से अनुग्रह से वो गिर पड़े। தேவனோடு மறுபடியும் சேர முடியாத ஒரு பெரிய தடை உண்டாயிற்று. परमेश्वर के पास वापस नहीं आने के लिए एक बड़ा ஆனால் रुकावट पैदा இந்த हुआ। வெளிப்படுத்தின விசேஷத்திலே एक प्रकाश அந்த वाक्य में புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் नए आसमान और जमीन நாம் में தேவனோடு நாம் அதாவது வாசமாக இருக்க परमेश्वर போகிறோம். के साथ हम रहने वाले हैं। தேவன் நம்மோடு வாசமாக இருக்க परमेश्वर போகிறார். हमारे साथ रहने நாம் वाला है। தேவனோடு நேரடியாக பேச போகிறோம். परमेश्वर का रूबरू बात தேவன் करने वाले நம்மோடு हैं। அவர் பேச போகிறார். रूबरू हमसे बात करने वाला है। எங்கே தேவன் வாசமா இருக்கிறாரோ அங்கே நாம் இருப்போம். जहाँ पर प्रभु रहते वहाँ पर हम रहेंगे। அங்கே ஏதாவது கடவுளை நாம் தரிசிப்பதினால் वहाँ पर हम परमेश्वर को देखने से கடவுளுடைய மகிமை நிறைந்த அந்த உலகத்தில் நாம் ஜீவிப்போம் என்ற ஒரு பெரிய உறுதி நமக்கு ஏதாவது இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது एक உண்டாயிருக்கு. पक्का एक बात जो कि हमें है कि परमेश्वर के साथ हम आके हमेशा के लिए रहेंगे करके। இது தற்காலிகமானது அல்ல, हमें ये तत्काल नहीं है, நிரந்தரமானது. ஹalleluya. हमेशा के लिए है। हालेलुया। நிரந்தரமாக நாம் நித்திய காலமாக தேவனோடு நாம் இருக்க போகிறோம். हमेशा के लिए आबाद तक परमेश्वर के साथ रहेंगे அங்கே हम। குடியிருக்கிறவர்கள் அந்த விண் அதாவது நகரத்திலே वहाँ पर जो आसमान में रहने वाले, அவர்களுக்கு ஏதாவது அழுகை இல்லை, उनमें रोना नहीं, அவர்களுடைய வாழ்க்கையிலே சாபம் இல்லை, उनमें कोई श्राप नहीं, அவர்களுக்கு கவலை இல்லை, उनको कोई गम नहीं, அவர்களுக்கு தோல்வி இல்லை. हार नहीं। எல்லாவற்றும் ஏதாவது கர்த்தர் நீக்கி போடுகிறார். परमेश्वर सब दूर कर देते हैं। வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 4வது வசனத்தை प्रकाशित வாசிக்கலாம். 21 अध्याय के 4 वचन को पढ़े। கண்ணிலே யாவும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்தன என்று விளங்குகிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। நாங்கள் இப்பொழுது நாம் பூமியில் ஏதாவது வாழுகிற இந்த எருசலேமிலே अब जो ये ज़मीनी यरूशलेम நாம் அழுகிறோம், हम जी रहे हैं, நாம் கவலைப்படுகிறோம், हम गम करते हैं, வேதனைப்படுகிறோம், दुख उठाते हैं, ஏதாவது வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. कई फिक्र हमारी जिंदगी में है। ஆனால் அந்த பரம எருசலேமிலே, लेकिन आसमानी शहर में, அந்த விண் நகரத்திலே, लेकिन आसमान शहर में, தேவனுடைய வாசஸ்தலத்திலே, प्रभु का निवास स्थान में, அவருடைய ஏதாவது நித்திய ஏதாவது அவருடைய குடி ஏதாவது இருப்பிலே उसके जो कायम जो के रहने वाला ठिकाना जो है, நமக்கு ஏதாவது அழுகை இல்லை, वहाँ पर कोई मातम நமக்கு नहीं, கவலை இல்லை, वहाँ पर வேதனை फिक्र இல்லை. नहीं, गम नहीं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा हो। இந்த புதிய எருசலேம் ये नया यरूशलेम ஒரு அருமையான ஒரு பெரிய ஒரு நகரமாகும். एक खूबसूरत बड़ा शहर है। நான் ஏதாவது இதை குறித்து ஏதாவது பைபிள் ஸ்டடி ஏதாவது நோட்ஸ் எடுக்கும் பொழுது जब बाइबल स्टडी में इसके बारे में जब नोट्स ले रहा था, இது எவ்வளவு பெரிய நகரம் என்று சொல்லிதான் நான் ஏதாவது தியானித்துக் मैं கொண்டிருக்கேன். वो उसका वो नहर और शहर जो कितना बड़ा हो करके मैं उसके में ध्यान कर रहा था। 1500 மைல் 1500 மைल அகலம், लंबाई है उसका। அதனுடைய நீளம் उसका चौड़ाई जो है அது 1500, 1500, அதனுடைய உயரம் उसका அது ऊंचाई 1500. 1500। அப்படி என்றால் ऐसा है तो நம்முடைய ஏதாவது இந்தியா தேசத்தை போன்று हमारे भारत देश जैसा உலகத்திலே 7வது பெரிய நாடாகும். मुल्क दुनिया में 7वां बड़ा देश है। இந்த தேசத்தை போன்று அது இன்னொரு தேசம், அவ்வளவு பெரிய ஒரு ऐसा நகரம். देश जैसा और एक देश। இது வெறும் நகரம், தேசம் அல்ல, நகரம் என்று एक சொல்லிதான் शहर लिखा है, எழுதப்பட்டிருக்கிறது. एक मुल्क के बारे में लिखा है, एक शहर है बस। ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், हमारे प्रभु यीशु कहते हैं, என்னுடைய பிதாவின் வீட்டில் ஏதாவது अनेक வாசஸ்தலங்கள் मेरे உண்டு, घर पिता के घर में कई मकान है, अनेक வீடுகள் உண்டு, कई मकान है, अनेक நகரங்கள் உண்டு. कई के शहर है। நான் உங்களுக்காக ஒரு விசேஷித்ததாவது ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணும்படியாக போகிறேன். मैं तुम्हारे लिए खास शहर बनाने के लिए जाता हूँ। அந்த நகரம் தான் புதிய எருசலேம். वही शहर है कि नया यरूशलेम शहर। हालेलुया। நாம் அங்கே போகிறோம், हम जाने वाले वहाँ நாம் पर, அங்கே ஏதாவது போக ஏதாவது நாம் அதை ஆயத்தப்பட்டு हम கொண்டிருக்கிறோம். वहाँ पर जाने के लिए तैयार हो रहे हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. परमेश्वर के नाम की महिमा हो। அதனுடைய நீளம் அகலம், उसका चौड़ाई लंबाई, உயரம் उसकी लंबाई அதுதான் சதுரங்கமாக இருக்கிறது. एक चौकोन है,
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के नाम की महिमा हो। வெளிப்படுத்தின விசேஷம் 21:15 இருந்து प्रकाशित வாசித்து आगे என்றால் 21-15 से पढ़ेंगे तो அந்த விவரங்கள் அங்கே उसके கொடுக்கப்பட்டிருக்கிறது. बारे में आके दर्शाया गया है। அது மிக சிறப்பான ஒரு நகரம். एक बड़ा श्रेष्ठ एक शहर है அது वो। தேவனுடைய மகிமையினால் நிரம்பி இருக்கிறது. परमेश्वर के जलाल से उसकी महिमा से भरी हुई है। அதாவது சூரியன் இருந்தால்தான் அதாவது வெளிச்சத்தை நாம் அதை பார்க்க முடியும். सूरज के वजह से हम रोशनी हम देखते हैं दुनिया में या पृथ्वी में। ராக்காலங்களில் கொஞ்சம் நட்சத்திரங்கள் இருந்தால் கொஞ்சம் தெரியும். रात में वो सितारे की वजह से थोड़ा बहुत हम देख सकते हैं अंधेरे में। இந்த நகரத்திலே इस शहर में இந்த புதிய வானம் புதிய பூமியிலே इसने जमीन आसमान में அங்கே சூரியனும் இல்லை, அங்கே वहाँ पर நட்சத்திரங்களும் இல்லை. सूरज भी नहीं, सितारा भी அங்கே नहीं। தேவனுடைய மகிமை மாத்திரம் वहाँ பிரகாசித்துக் पर परमेश्वर கொண்டிருக்கிறோம். की महिमा ही के प्रकाशमय होता है, चमकता है, எண்ணி முடியாத மகிமை நிறைந்ததாக जो இருக்கிறது. हम ऐसे वर्णन नहीं कर सकते। தேவனுடையதான ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நகரமாக परमेश्वर के இருக்கிறது. आशीर्वाद से भरी हुई है। அதை நீங்கள் நாடுகிறீர்களா? उसे आप ढूंढते हैं அதை क्या? நீங்கள் விரும்புகிறீர்களா? क्या उसे चाहते हैं क्या? பூமியில எனக்கு ஏதாவது இது இல்லை அது இல்லை என்று சொல்லி நாம் சொல்வதை हम காட்டிலும் शिकायत करते कि यहाँ पर हमको ये नहीं है, वो नहीं है। தேவன் ஒரு நிறைவை வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए कायम रखा தேவன் ஒரு है, ஆசீர்வாதத்தை एक வைத்திருக்கிறார். आशीर्वाद रखा है। அதை நோக்கி நாம் செல்கிறோமா? उसकी तरफ हमारा सफर है அதை क्या? நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோமா? हमारा सफर उसकी तरफ है क्या? ஏனென்றால் பூமியிலே வாழுகிற நமக்கு எல்லா குறைவுகளும் क्योंकि இருக்கு. जमीन में जब तक हम है हमारे लिए कई जरूरतें हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த சமயத்தில் परमेश्वर जब आके यीशु जब बच्चे थे, அவரை கொலை செய்யும்படியாக ஏரோது திட்டமிட்டான். हेरोद जो है उसको मारना चाहा। இயேசுனுடைய பெற்றோர்கள் அவரை தூக்கிக்கிட்டு यीशु के माँ बाप ने उसको आके बचाकर எகிப்துக்கு ஓடி போனார்கள். मिस्र चले गए। அவருக்கும் கஷ்டம் இருந்தது, उसको भी तकलीफ थी, அவரும் வேதனைப்பட்டார். वो भी आके कई दुखों को सहा। எருசலேமை பார்த்து அவர் அழுதார். यरूशलेम को देखकर रोया उसने। எருசலேமின் மீட்பிற்காக அவர் விரும்பினார். यरूशलेम के आजादी के छुटकारे के எருசலேம் रोया। மீட்கப்படாமல் இருக்கிறதே என்று சொல்லி यरूशलेम अब तक छुड़ाए नहीं गए, रोया उसने। மிகுந்த வியாகுலத்தோடு அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் बड़े பண்ணினார். बेकरार होकर गेत्सेमने बगीचा में उसने रोया। அவைகள் எல்லாம் ஒரு நித்தியத்தை மனதில் வைத்து தான் அவர் वो செய்கிறார். आबाद को मन में रख के सुना। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை, परमेश्वर के पर लोग हमारी जिंदगी நாம் में, இருக்கிற இந்த உலகமானது தற்காலிக உலகம் हम जो தான். रहने ये जो दुनिया हमारे तत्काल है, இது சீக்கிரமாக அழிக்கப்பட ये போகிறது. जल्द एक मिटने वाला है। தேவன்தான் ஒரு புதிய வானத்தை ஒரு புதிய பூமியை சிருஷ்டிக்க नए போகிறார். जमीन और आसमान को प्रभु बनाने वाला है। அங்கே நீதி வாசமாயிருக்கும், वहाँ पर धार्मिकता அங்கே निवास करता है, பரிசுத்தம் இருக்கும், पवित्रता निवास करेंगे। அங்கே தேவ ஜனங்கள் கிறிஸ்துவோடு என்றும் அவர் वहाँ ஜீவிப்பார்கள். परमेश्वर के साथ प्रभु के लोग आबाद तक रहेंगे। அந்த நகரத்தில் தான் उस शहर में ही ஜீவ விருட்சம் என்றதாவது ஒரு விருட்சம் இருக்கு. जिंदगी का एक दरख्त, एक पेड़ वहाँ पर है। ஏனென்றால் ஏதேன் தோட்டத்திலே आदेन बाग में அது இருந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर था करके लिखा। ஆனால் அதை ஆதாமும் ஏவாளும் தேடி அதை பறித்து புசிக்க கூடாது என்பதனால் वो के आदम और हव्वा के उसे खाना नहीं चाहिए, அவர்களை ஆண்டவர் தடுத்தார். परमेश्वर रोक दिया। ஆனால் இந்த புதிய எருசலேமிலே इसने यरूशलेम में ஜாதிகளின் ஜனங்களுக்கு ஏதாவது ஒரு ஔஷதமாக, हर जाति के लिए, हर लोग के लिए एक दवा है वो। அது ஏதாவது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறதாக ஏதாவது ஒரு விருட்சம் அங்கே एक இருக்கிறது. तंदुरुस्ती को देने वाला एक पेड़ है वो। அது ஜாதிகளுக்கு ஏதாவது ஏதாவது ஆரோக்கியத்தை வழங்கும். जातियों के लिए, मुल्कों के लिए एक तंदुरुस्ती, एक ताकत देने वाला पेड़ है वो। ஜீவன் நதி ஒன்று ஓடுகிறது. जिंदगी का सोता बहता है वहाँ पर। இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. प्रकाशित वाक्य में लिखा है। இதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது इसके बारे में जब पौलुस जब कहते हैं, 2 அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசித்து एफिसियन பார்த்தீர்கள் 2:7 என்றால், को पढ़ेंगे तो எபேசியர் 2:7 एफिसियन 2:7 நம்மை அவர்களை கூட எழுப்பி உன்னதங்களிலே அவர்களை கூட உட்கார்ந்து செய்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। கிறிஸ்து இயேசுவை எழுப்பி मसीह यीशु को जिलाकर அவருடைய மகிமையான ஐஸ்வர்யங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, उसके जो महिमा के दौलत को पाने के लिए, தேவனுடைய கிருபை நிறைந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் परमेश्वर பெற்றுக்கொள்ளும்படியாக, के वो अनुग्रहकारी उस आशीर्वाद को पाने के लिए, வரும் காலங்களிலே நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, आने वाले दुनिया में उसे हम पाने के लिए, இந்த காலத்தில் அல்ல, इस दुनिया में नहीं, வரும் காலத்திலே, इस जमाने में, कि आने वाले जमाने में, பூமியிலே नए आसमान नए जमीन में தேவன் அதை தம்முடைய குமாரன் மூலமாக அதை நடப்பிக்க போகிறார். अपने बेटे यीशु के जरिए उसे करने वाला है। புதிய எருசலேம் नए यरूशलेम தேவனுடைய முடிவான வாக்குத்தத்தங்களின் ஒரு நகரமாக இருக்கிறது. परमेश्वर का जो वादा किया हुआ अंजाम है वो। தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்களித்திருக்கிற சகல வாக்குத்தத்தங்களும் परमेश्वर ने अपने लोगों को जो वादा
वादा जो किए सारे वादा புதிய எருசலேமில் ஏதாவது நமக்கு ஏதாவது உண்டாயிருக்கும். उसका अंजाम नए यरूशलेम कलीसिया அதற்கு முன்பாக उससे पहले அடையாளமாக நாம் ஏதாவது சிலவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். एक निशान के तौर पे कुछ हम पा सकते हैं। கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், परमेश्वर संभाल अब तक நமக்கு ஜீவரட்சணை செய்கிறார். हमको जिंदगी दी, நம்முடைய ஏதாவது கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் அப்புறப்படுத்துகிறார். हमारे गम को दूर करते हैं, தேவன் நமக்கு நன்மை செய்து வருகிறார். परमेश्वर भलाई करते हैं। நிறைவான அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவு, लेकिन परमेश्वर के वो कायम जो वादा அது புதிய எருசலேமில் தான் நாம் அதை அடைய போகிறோம். वो नए शहर में ही होता है। அது தேவனுடைய ஏதாவது மகிமை நிறைந்த ஒரு நகரமாகும். वो जलाल से भरा हुआ परमेश्वर का शहर है। वो வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு நகரம், परमेश्वर के वादा से भरा हुआ शहर है। वो அங்கே யார் வாசம் செய்கிறார்? पर कौन निवास कर सकते हैं? அங்கே யார் வாசம் செய்கிறார்? कौन निवास करते हैं? பிதாவானவர், पिता, ஆட்டுக்குட்டியானவர். मेमना। வெளிப்படுத்தின விசேஷம் 21:22. प्रकाशित वाक्य அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இங்கே பாருங்கள், அந்த தேவாலயத்திலே, वहां पर परमेश्वर के जो मंदिर में தேவன் வாசம் செய்கிற அந்த நகரத்திலே, जहाँ पर प्रभु निवास करते हैं, वो शहर में பிதாவாகிய தேவன் இருக்கிறார், वहाँ पिता परमेश्वर है, குமாரனாகிய தேவன் ஆட்டுக்குட்டியானவர் उसका இருக்கிறார், बेटा यीशु उसका मेमना है, பரிசுத்த ஆவியானவர் पवित्र இருக்கிறார், आत्मा भी वहाँ पर है, எண்ணற்றதாத தூதர்கள், और जो अनगिनत बेशुमार फरिश्ते, நாம் எண்ணவே முடியாத தூதர் கூட்டம், इतना फरिश्ते की जो शुमार जो गिन नहीं सकते, அவர்கள் எல்லோரும் அந்த நகரத்தில் இருக்கிறார்கள். वो शहर में है। அங்கேதான் மீட்கப்பட்டவருடைய கூட்டம் छुड़ाए गए ஏராளமாக நிரப்ப போகிறது. छुड़ाए गए लोग का जो भीड़ के बेशुमार है। புதிய எருசலேம் नए यरूशलेम கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாக இருக்கிறது. मसीह का वो दुल्हन है। தேவன் நம்மை ஏதாவது மனவாட்டியாக ஏதாவது பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். प्रभु हमें दुल्हन करके हमें आके पवित्र कर रहा है। வாழ்க்கையில் ஏதாவது உண்டாகிற குறைவுகள், हमारी जिंदगी की कमियां, ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள், परमेश्वर का नापसंद, தேவன் ஏதாவது அவ்வப்பொழுது நம்மை விட்டு அகற்றி तब तब प्रभु से दूर करते हैं, தேவன் நம்மை ஏதாவது தூய்மையாக்கி हमें கொண்டிருக்கிறார். साफ करते हैं। தேவன் நம்மை ஏதாவது தூய்மையாக்கி ஏதாவது முடிவு உண்டான உடனே, जब हमें प्रभु साफ करते करते जब अंजाम जो அவருடைய ஏதாவது வருகையும் ஏதாவது இருக்கும், उसका आना होगा, கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய அவருடைய திருச்சபை, मसीह का जो दुल्हन उसका कलीसिया, பாபிலோன் என்னும் அதாவது அந்த வேசிக்கு ஏதாவது ஒரு எதிரடியான ஒரு நகரம், वो जो वेश्या जो बाबुल जो कहते हैं उसके खिलाफ। இதை குறித்து நீ வெளிப்படுத்த விசேஷம் ஏதாவது 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீர்கள், 17वां अध्याय में हम देख सकते हैं उसके बारे में। ஏதாவது ஒரு ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கு, वहां पर एक औरत के बारे में लिखा है, பாபிலோன் என்னும் வேசி, बेबीलोन बाबुल करके एक वेश्या, அது ஒரு பெண் ஏதாவது ஒரு வடிவமாக ஏதாவது எழுதப்பட்டிருக்கிறது, एक औरत के जो के में रचाया गया है। இங்கே ஏதாவது கிறிஸ்துவினுடைய மனவாட்டி, यहाँ पर मसीह का जो दुल्हन அது சுத்திகரிக்கப்பட்டதாக, वो साफ किए, அது ஆயத்தமாக்கப்பட்டதாக, तैयार किए, தேவனுடைய மகிமை நிறைந்ததா சபையாக, परमेश्वर के जलाल से भरा हुआ, தேவனுக்கு முன்பாக அது நிற்க போகிறது. परमेश्वर के नजर में खड़ा होने वाला அந்த है। ஏதாவது வேசி அந்த பாபிலோனை தேவன் தம்முடைய ஏதாவது உக்கிர கோபத்தினால் அதை அழிக்க वो போகிறார். वेश्या को परमेश्वर अपने कहर से उससे क्या भस्म करने वाला தேவனுடைய है। திட்டத்திற்கு விரோதமாக இருக்கிற அந்த ஏதாவது தூரதாவது அந்த நகரம் அந்த பாபிலோனை தேவன் அழிக்க जो போகிறார். परमेश्वर के इरादे के खिलाफ जो है कि उस शहर को परमेश्वर भस्म करने वाला है। எல்லா அசுத்தங்களும் இருக்கிறது, वहाँ पर सब नापाकी है, எல்லா தவறுகளும் वहाँ पर இருக்கிறது, सब गलती है। தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற சகல அநியாயங்களும் அதாவது परमेश्वर- வேசியின் இடத்தில் ஏதாவது காணப்படுகிறது. परमेश्वर के जो खिलाफ जो होने वाले सारे वेश्यागिरी वहाँ पर है, தேவன் அதை அழிக்க போகிறார். परमेश्वर मिटाने वाले हैं। அதற்கு எதிரடியாக இருக்கிறதாவது கிறிஸ்துவினுடைய மனவாட்டியாகிய சபை, के खिलाफ जो है कि परमेश्वर का जो दुल्हन जो है அது தூய்மை அடைந்ததாக, वो साफ, பரிசுத்தம் அடைந்ததாக, शुद्ध, முழுமையானதாக परिपूर्ण இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விசேஷம் நமக்கு போதிக்கிறது. वो है करके प्रकाशित वाक्य में सिखाती है। இந்த நகரம் ये शहर பல அஸ்திவாரங்கள் உடையதாக இருக்கிறது. कई नेव फाउंडेशन है। ஏனென்றால் அங்கே 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கே वहाँ पर 12 எழுதப்பட்டிருக்கிறது. प्रेरितों का नाम लिखे गए हैं। வெளியேறப்பட்ட ரத்தனங்கள் கற்களினால் அது கட்டப்பட்டு बड़े बड़े कीमती पत्थर है वहाँ पर। 12 வாசல்கள் அதில் இருக்கிறது. 12 दरवाजे हैं। 12 இஸ்ரவேலின் கோத்திரத்தாரின் நாமங்கள் அங்கே இருக்கிறது. 12 गोत्र के कबीलों के नाम है। அந்த நகரத்தின் வீதிகள் எல்லாமே பொன். वो शहर के सड़क सब सोने का है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा தேவனுடைய हो। பிள்ளைகளாக இருக்கிற நாம் परमेश्वर के लोग हम அந்த தேசத்தினை வாஞ்சிக்கிறோமா? वो शहर का हमारा तमन्ना है क्या? இல்லை என்றால் இந்த பூமியில எருசலேம் எருசலேம் என்று சொல்லி या इसी जमीन पे यरूशलेम यरूशलेम நாம் करके இலக்கரித்து நாம் ஒரு தோல்வி ஆயிட்டு
நமக்கு ஏதாவது வெற்றி நாம் அடையவில்லை என்று சொல்லி நாம் ஏதாவது வெட்கப்பட்டு நாம் இருக்கிறோமா? या थके मांदे आके हार चुके हुए हम हालात में நான் हैं क्या? ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி मैंने जैसे पहले कहा நாம் வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. हमको शर्म करने की जरूरत We are नहीं, all அதாவது புதிய எருசலேமியர். हम सब के यरूशलेम के लोग हैं। ஹalleluya. हालेलुया। அந்த புதிய எருசலேமுக்கு நேராக நாம் அதாவது நடை போடுகிறோம். हमारा सफर उस नए यरूशलेम की तरफ நம்முடைய है, நிறைவெல்லாம் அங்கே இருக்கிறது. हमारा कायम वहां पर है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। தேவ பக்தி இல்லாத जो प्रभु के जो भक्तिहीन लोग, பாவகரமான நகரம் உலகத்தாருக்கு உண்டு. जो पाप जो करने लोग के लिए एक शहर है, தேவனுக்கு என்றதாவது அவருடைய சொந்த நகரம் புதிய எருசலேம். परमेश्वर के लिए अपना शहर है यरूशलेम शहर। நீங்கள் எந்த நகரத்தை தான் சேர்ந்திருக்கிறீர்கள்? आप किस शहर की तरफ चल रहे நீங்கள் हैं? எந்த நகரத்திற்கு ஏதாவது நீங்கள் உங்களை ஏதாவது ஒப்பு आप கொடுத்திருக்கிறீர்கள்? किस शहर के लिए अपने आप को सुपुर्द நீங்கள் किए எந்த हैं? நகரத்தில் வாசம் செய்ய விரும்புகிறீர்கள்? किस शहर में आप निवास करना चाहते हैं? பாபிலோன் என்பதாவது பெரிய வேசின் அந்த நகரமா? बेबीलोन करके, बाबुल करके उस वेश्या के शहर में? இல்லை என்றால் புதிய எருசலேம் என்றதாவது அந்த தூய்மையான அந்த பரிசுத்த அதாவது அந்த மணவாட்டின நகரமா? या पवित्र लोग का नगर जो दुल्हन जो के का ठिकाना जो रहने वाले उस यरूशलेम करके शहर நீங்கள் में? கிறிஸ்துவுக்குள்ளாக ஏதாவது விசுவாசிகளாக இருந்தீர்கள் என்றால், मसीह में अगर विश्वासी है तो आप, கிறிஸ்துவினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால், मसीह से अगर छुड़ाए गए तो, கிறிஸ்துவானவர் உங்களை ஏதாவது ரட்சித்திருக்கிறார் என்றால், मसीह अगर आपको छुड़ाया है तो அவரை உங்களுடைய ரட்சகரும் உங்களுடைய மீட்பரும் அதை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் वही என்றால், हमारा मुंजी है, हमारा उद्धार करता அவர் है, உங்களை நீதிகரித்திருந்தால், हमें धर्मी ठहराया அவர் है, உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருந்தால், पवित्र किया है तो, தேவனுடைய ஆவியினால் உங்களை நிரப்பியிருந்தால், परमेश्वर की आत्मा से भरा है तो நீங்கள் அந்த புதிய எருசலேம் ஏதாவது குடியேதாவது இருக்கிறவர்கள். आप यरूशलेम के उस नागरिक है आप। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। புதிய எருசலேமுக்கு நேராக நாம் அதாவது வாழுகிறோம். नए यरूशलेम की तरफ हमारी जिंदगी है, ஆதலால் நாம் அதாவது வெட்கப்படதாவது அங்க அவசியம் இல்லை. इसलिए हमें வெட்கப்பட வேண்டாம். शर्मिंदा होने की जरूरत नहीं है। நாம் தைரியமாக இயேசுவே ஏதாவது வெட்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் हम சொல்லுகிறது. दलेरी से रहे, यीशु खुद आके शर्मिंदा नहीं हुआ। இயேசுவை ஏதாவது விசுவாசிக்கிற அனைவரும் எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் பாவங்கள் கரைகள் உண்டு. यीशु मसीह पर विश्वास करने हर एक के लोग की जिंदगी में के कमियां है, दाग है, அவர்களே ஏதாவது என்னுடைய சகோதரர் என்று சொல்லி இயேசு ஏதாவது சொல்ல வெட்கப்படவில்லை. लेकिन यीशु कभी आके शर्म नहीं किया हमें अपने भाई कहने के लिए। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை இயேசுவானவர் ஏதாவது என்னுடைய பிள்ளை அல்ல என்று சொல்லி நம்ம ஒதுக்குறது இல்லை. प्रभु हमें कभी दूर नहीं करते कि मेरा बच्चा नहीं करके। ஆதலால் நம்முடைய ஏதாவது இப்பொழுது நாம் ஏதாவது கடந்த 53 ஆண்டு காலமாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் வளர்ந்து கொண்டிருந்தோம். ये 53 साल तक परमेश्वर में हम आके बढ़ रहे थे। ஒரு ஆத்மீக ஏதாவது ஒரு நெருக்கடி நம்முடைய ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது एक இருக்கிறது. आत्मिक तंगीपन आया है। தேவன் இதை ஏதாவது ஒரு பகுதி ஏதாவது எப்படி இருந்தாலும் ஏதாவது நமக்கு ஏதாவது எந்த பிரச்சனையும் இல்லை. एक हिस्सा कैसे भी हो उसके बारे में புதிய फिक्र नहीं। எருசலேமாக ஏதாவது வாழுகிறவர்கள் அதை நோக்கி யாத்திரை செய்கிறவர்கள் नए यरूशलेम करके जीने वाले उस शहर की तरफ सफर करने वाले, கண்டிப்பாக நம்ம அங்கே போய் தான் சேர போகிறோம். बेशक हम वहां पर पहुंचने वाले हैं। ஹalleluya. हालेलुया। சொன்ன மாதிரி जैसे मैंने पहले कहा, அகஸ்டினாக இருக்கட்டும், अगस्टिन हो, ஜான் கால்வினாக जॉन இருக்கட்டும், कैल्विन हो, மார்ட்டின் லூத்தராக मार्टिन இருக்கட்டும், लूथर हो, பில்லி கிரஹமாக या बिली இருக்கட்டும், ग्रैहम हो, அவர்கள் எங்கே போகிறார்கள்? कहाँ जाते हैं? புதிய எருசலேம். नए यरूशलेम। ஹalleluya. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் புதிய எருசலேம் என்றால் என்ன என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள नए வேண்டும். यरूशलेम क्या है करके उसके बारे में ठीक ठीक जाना है। கிறிஸ்துவானவர் நம்மை ஏதாவது உயிர்ப்பித்தார். मसीह ने हमें जिलाया है। உயிர்ப்பித்து எங்கே வைத்திருக்கிறார் என்றால் कहाँ बिठाया है? அவருடைய ஏதாவது வலது பாரசத்தில் உன்னதங்களிலே நம்மை ஏதாவது உட்கார उसके செய்திருக்கிறார். जो बुलंदी पे उसके राइट हैंड में उसके दाहिने तरफ बिठाया है। 6வது வாக்கியத்திலே प्रकाशित वाक्य में देखते हैं, எபேசியர் 2:6 एफिसियंस 2:6 में देखते हैं, இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலத்தில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே உட்கார நம்மை ஏதாவது கிறிஸ்துவோடு எழுப்பி मसीह में हमें जिलाया அவரோடு உன்னதங்களிலே ஏதாவது உட்கார और செய்திருக்கிறார். उसके साथ बुलंदी पे भी बिठाया। எபேசியர்களின் நிருபத்தில் வாசித்தீர் என்றால் एफिसियंस के खत पढ़ेंगे तो நில் உட்காரு நட, वुड बैठ और आके चल, நில் உட்காரு நட, खड़े रहे, बैठ और चल। இந்த மூன்று ஏதாவது வார்த்தைகளை கொண்டு தான் ஏதாவது அந்த நிருபம் ये எழுதப்பட்டிருக்கு. तीनों को रखकर ही इस खत को लिखता है। தேவன் ஏதாவது நம்ம ஏதாவது உயிரோடு எழுப்பி ஏதாவது கிறிஸ்துவோடு நம்மை உட்கார செய்திருக்கிறார். यीशु के साथ हमें जिलाया और आके उसके दाहिने तरफ बिठाया। எங்கே உட்கார செய்திருக்கிறார்? कहाँ बिठाया? உறுதியான ஒரு ஸ்தலத்திலே. एक मजबूत जगह पर। நாம் எங்கே ஏதாவது அசைவதில்லை, हम कभी हिलते नहीं, நாம் எங்கே ஏதாவது ஓடுகிறது இல்லை, कहाँ भागते नहीं, நாம் ஏதாவது உறுதியோடு அங்கே ஏதாவது वहाँ पर आके உட்கார்ந்து मजबूती से बैठे हैं। वहाँ पर சீட்டில் நம்ம உட்கார்ந்துட்டோம்னா एक कुर्सी पे बैठे हैं तो விழுவோம் என்றதாவது நமக்கு ஏதாவது பயமே இருக்கா? हमको ऐसा डर नहीं होता गिर जाएंगे करके। இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கோம், अगर कुर्सी में बैठे हैं तो விழுந்துருவேன்
அப்படி சொல்லி நம்ம ஏதாவது நினைப்போமா? हम आके ये सोच कर बैठते हैं कि गिर இல்லை, जाए करके? இல்லை, नहीं, இல்லை. हरगिज नहीं। கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டிருக்கிறவர்கள் मसीह के साथ जब जिलाए கிறிஸ்துவோடு गए, பிதாவின் வலது பாரசத்தில் தேவன் நம்மை உட்கார मसीह செய்திருக்கிறார். में जाके पिता के जाके जो उसके के दाहिने तरफ में बिठाया है, தேவன் நமக்கு ஏதாவது பல ஏதாவது வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். कई वादाओं को प्रभु ने दिया है, அது ஏதாவது அழியாத वो வாக்குத்தத்தங்கள். कि अविनाशी है। 1 பேதுரு 1 அதிகாரம் 4வது पहला வாக்கியத்தில் पत्रस 1:4 1 में, பேதுரு 1:4 पहला पत्रस 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாழ்வதுமாகிய சுதந்திரத்திற்கு எதிராக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி அவர் மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அழியாததும் அதாவது மாசற்றதும் வெளியேறப்பட்டதாவது வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். एक ऐसा वादा दिया है जो कहीं मुरझाता नहीं, जो अविनाशी है, நமது அழியாத வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்கிறோம். जो ऐसा जो कि कभी मिटता नहीं, वो वादा में दिया है। தேவனுடைய சபையும் परमेश्वर कलीसिया, பரிசுத்த ஆவியானவரும் पवित्र आत्मा, இயேசுவே வாரும் என்று சொல்லி எப்பொழுது நாம் அழைக்கிறோமோ यीशु आ करके जब बुलाते हैं, அப்பொழுது கர்த்தர் அது நமக்கு நம்மத்தில் வருவார். तब परमेश्वर ஹalleluya. हमारे बीच आएंगे। தேவனுடைய சபையும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து परमेश्वर के कलीसिया और पवित्र आत्मा இயேசுவே मिलकर, வாரும் यीशु आ, அது எப்பொழுது நம்முடைய நாவிலிருந்து புறப்படும் என்றால் कब अपने जुबान से निकलेंगे? நாம் எல்லா விதத்திலும் அதாவது ஒரு நிறைவை நாம் அதாவது காண तब முடியும். आके सब एक भरपूरी हम தேவன் पाएंगे। நம்மை தம்முடைய ஏதாவது குமாரனை போல் குமாரத்துவத்தை நாம் அதை அடையும் பொழுது उस ले पा उस बेटे पन को हम पाने तक, இயேசுவை போல் அதாவது அதாவது மாறி இருக்கிற சமயத்தில் यीशु जैसा बनने के वक्त, அந்த நிறைவின் அதாவது சமயத்திலே उस हालात में நம்மோடு பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து पवित्र आत्मा हमारे साथ, இயேசுவே வாரும் यीशु आ, என்று சொல்லி நாம் அதை அழைத்தோம் என்றால் हम जब पुकारेंगे तो கர்த்தர் நம்மிடத்தில் வருவார். प्रभु हमारे पास आएंगे। வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17வது வாக்கியம். प्रकाशित वाक्य 22:17, ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். आत्मा और आके दुल्हन आ कहता है, கேட்கிறதாவது நாமதாவது வா என்று சொல்லி தான் அழைப்போம். सुनने वाले भी ये कह कि आ, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. परमेश्वर के नाम की महिमा हो। அவர் இலவசமான ஜீவத்தை ஏதாவது கொடுக்க मुफ्त में போகிறார். जिंदगी का पानी हमें देता है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் हम परमेश्वर के लोग அதாவது புதிய எருசலேமாக नए यरूशलेम புதிய में, எருசலேமை நோக்கி நாம் அதாவது பயணிக்கிறோம். नए यरूशलेम की तरफ हमारा सफर है। யார் நம்மகிட்ட ஏதாவது கேட்டாலும் कोई भी हमसे पूछे तो நாங்க அந்த நித்திய நகரத்திற்கு நேராக நாம் அதாவது பயணித்து செல்கிறோம். हमारा सफर वो हमेशा की उस ये शहर की तरफ है। ஓப்பனாக சொல்லலாம். हम आके खुल्लम खुल्ला कह सकते हैं। மற்றவர்கள் ஏதாவது இந்த நாமத்தை ஏதாவது யூஸ் பண்ணுகிறதுக்கு அதாவது அவங்க அஞ்சுவாங்க. और आके एक वक्त आके वो शर्म करेंगे कहने के लिए। ஏன்னு கேக்குறீங்களா? क्यों? அவங்க கிட்ட நீங்க கேளுங்க. उसे पूछे, உங்களுடைய ஏதாவது சபையின் ஏதாவது நாமங்கள் ஏதாவது வேதாமத்தில் இருக்குதா? आपका कलीसिया का नाम आके बाइबल में है कि किताब में है क्या? புதிய ஏற்பாட்டிலே புதிய எருசலேம் என்ற நாமம் தான் அது அங்கே இருக்கிறது. नए करार में नए यरूशलेम भी नाम है। அதனால் நாங்கள் புதிய எருசலேமேராக புதிய எருசலேமை நோக்கி நாங்கள் பயணித்து हम செல்கிறோம். नए यरूशलेम के लोग नए यरूशलेम के उस शहर की तरफ हमारा सफर है। கேட்கிறோம் அதாவது வா என்று சொல்லி அதாவது அழைக்கும் ஒரு सुनने காலம் वाले भी आ करके कहने का वक्त आएगा। தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் புதிய எருசலேமேராக परमेश्वर से पहले जानेंगे और के बुलाएंगे सभी लोग கர்த்தர் அதாவது நம்ம ஏதாவது எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிறார். परमेश्वर में ले जाने के लिए आने वाले हैं। எருசலேம் என்றால் என்ன? नए यरूशलेम அது कलीसिया क्या है? பரலோக வீடாகும். वो आसमानी शहर है। அது தேவனுடைய நித்திய நகரமாகும். परमेश्वर का घर, उसका அந்த शहर है। நகரத்தை ஏதாவது நாம் ஏதாவது பார்த்து அதை நோக்கி நாம் ஏதாவது பயணிக்க उस வேண்டும். शहर की तरफ हमारा नजर है, उसकी तरफ हम चले। இதுவே ஆபிரகாமின் விசுவாசம். ये अब्राहम का विश्वास है। இதுவே ஆதி விசுவாசம். ये है कि जो हमारा प्राचीन विश्वास ஆபிரகாமுக்கு है, முன்னால் உள்ள விசுவாசம் அல்ல. अब्राहम का पहले का नहीं। ஏனால் வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால் बाइबल क्या बताती है? ஆபிரகாமின் ஏதாவது பிள்ளைகள் अब्राहम का बच्चा, பவுல் ஏதாவது ஆபிரகாமை முன்னிட்டு ஏதாவது ஆபிரகாமினுடைய ஏதாவது அந்த விசுவாச வழியில் வருகிறவர்கள் जो पौलुस जाके जो अब्राहम के जो विश्वास के जो उस जो कतार में आने वाले இதை ஏதாவது ரோமர்கள் நிருபத்தில் அவர் தெளிவாக रोमर எழுதுகிறார். के किताब खत में लिखता है वो। அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் परमेश्वर के लोग हम ஆபிரகாமின் பிள்ளைகள். अब्राहम के बच्चे हैं। ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றால் अब्राहम के बच्चे यानी ஆபிரகாமின் விசுவாசமுடைய अब्राहम का विश्वास जो पाए हुए। ஆபிரகாம் எதை நாடினார்?
अब्राहम के किसकी तलाश थी? அந்த பரம எருசலேமை उसकी நாடினார். तलाश आके उस आसमानी शहर की आता। கட்டியதாவது உண்டாக்கப்பட்டதாவது எழுப்பப்பட்ட அந்த நகரத்திற்கு நேராக ஏதாவது அவர் காத்திருந்தார். அதற்கு நேராகவே ஏதாவது அவர் சென்றார். उसका सफर आके उस शहर की तरफ से जो परमेश्वर आके बांधा है, அவருடைய விசுவாசம் நமக்கு இருந்தால் उसका विश्वास अगर हमने होगी तो நாமும் அவரை போலவே हम भी उसके जैसा இந்த தற்காலிகமான இந்த உலகத்திலே इस तत्काल दुनिया में ஒரு நிரந்தரமான ஒரு நகரத்தை நோக்கி इस कायम शहर की तरफ நாம் ஏதாவது பயணித்து அங்கே போய் हम சேருவோமாக. सफर करते उस वहां पर கர்த்தருடைய पहुंचेंगे। சமாதானம் நம்மோடு இன்றும் என்றும் எக்காலங்களில் உண்டாயிருப்பதாக. परमेश्वर की शांति अब और आगे भी और आबा तक रहे। புதிய எருசலேமியராக தொடர்ந்து நாம் ஏதாவது பயணிப்போம். नए यरूशलेम कलीसिया की तरफ हम आके सफर करते நம்முடைய हैं। வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள், ஏதாவது ஆத்மீக ஏதாவது தேவைகள், சரீர தேவைகள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை हमारी जो जमीनी जरूरतें जो है நாம் கர்த்தரிடத்தில் ஏதாவது மண்டாடி நாம் கேட்டோம் என்றால் परमेश्वर से கர்த்தர் நமக்கு पुकारेंगे, கொடுக்கிறார். उसे फरियाद करके मांगेंगे, அதை கொண்டு நான் அந்த பூமியிலே வாழ்ந்து उसे लेकर दुनिया में அந்த जिएंगे, நித்திய நகரத்தை நோக்கி उस कायम शहर की तरफ நாம் ஏதாவது பயணிப்போமாக. हम सफर करें। கர்த்தருடைய ஆசீர்வாதம் परमेश्वर का உங்கள் आशीर्वाद மேலும், आप पर குடும்பத்தில் மேலும், और परिवार पर, எல்லாரும் மேலும் हर एक पर இன்றும் என்றும் अब और சதா कल காலையில் और உண்டாயிருப்பதாக. आबाद तक रहे। கர்த்தர் இந்த வார்த்தைகளை परमेश्वर वचन को आशीष करें। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। எல்லோரும் கர்த்தரை